மகளிருக்கு மாதம் 2500 ஓகே சொன்ன சிஎம் விஜய். பட்ஜெட்டில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ். தமிழகத்துல பெண்கள் ரொம்பவுமே ஆவலோட எதிர்பார்த்த ஒரு செய்தி பத்தின அப்டேட் வெளியாகி இருக்கு. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில தலைமைச் செயலகத்துல ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. விஜய் அரசோட முதல் பட்ஜெட் தாக்கலா இருக்கக்கூடிய நிலையில பட்ஜெட்ல இடம்பெற இருக்கக்கூடிய புதிய நலத்திட்டங்கள், முக்கிய அறிவிப்புகள், அப்புறம் தொழில்துறை சார்ந்த அறிவிப்புகள் பத்தி விரிவா ஆலோசிக்கப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்ல இடம்பெற இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தலைமைச் செயலக வட்டாரங்கள். 2021 தமிழக சட்டசபை தேர்தல்ல திமுக வெற்றி பெற முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு மகளிர் உரிமை தொகை. மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு மகளிர் ரொம்ப பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தாங்க. சொன்னது மாதிரி ஆட்சிக்கு வந்து கொஞ்ச வருஷங்கள்லயே அந்த திட்டத்தை திமுக அமல்படுத்துச்சு. தொடர்ந்து இந்தியா முழுக்க இந்த திட்டம் இப்போ அந்தந்த மாநில அரசுகளால நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. பல மாநிலங்கள்ல 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட்டு வருது. இந்த நிலையில 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மகளிர்களுக்கு மாசம் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த நிலையில சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய விஜய் அது தொடர்பான ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. 2026-27 வருஷத்துக்கான பொது பட்ஜெட் அப்புறம் வேளாண் பட்ஜெட்டை தமிழக சட்டசபையில அடுத்த மாசம் தாக்கல் செய்ய இருக்குது அரசு. விஜய் ஆட்சியில முதல் பட்ஜெட் அப்படிங்கறதால தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில பல புதிய நலத்திட்டங்கள், முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில கடந்த சில நாட்களாவே சென்னை தலைமைச் செயலகத்துல முதல்வர் விஜய் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் கூட ஆலோசனையில ஈடுபட்டு வராரு. ஒவ்வொரு துறையிலையும் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடு மாதிரியானவை பத்தி விரிவான ஆலோசனை செய்யப்பட்டு வருது. அந்த வகையில சென்னை தலைமைச் செயலகத்துல அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இதுல பட்ஜெட் அப்புறம் வேளாண் பட்ஜெட்ல இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் பத்தி விரிவா ஆலோசிக்கப்பட்டது. தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, புதிய முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்களோட பல முக்கிய திட்டங்களை அறிவிக்கிறத பத்தியும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. தமிழக பட்ஜெட்டை எந்த தேதியில தாக்கல் செய்யறது அப்படிங்கறத பத்தியும் இறுதி முடிவோ எடுக்கப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த பட்ஜெட்ல தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற முக்கிய வாக்குறுதிகள் சிலவற்றை நடைமுறைப்படுத்துறதுக்கான அறிவிப்புகள் இடம்பெறலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், வருஷத்துக்கு 6 இலவச சமையல் சிலிண்டர்கள், திருமண உதவித்தொகையா 1 சவரன் தங்கம் அப்புறம் பட்டு சீலை, மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை கல்விக்கடன், குடும்ப தலைவிகளுக்கு 25 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு, வருஷம்தோறும் இலவச உடல் பரிசோதனை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்ல இடம்பெறலாம் அப்படின்னு தலைமைச் செயலக வட்டாரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டங்களால ஏற்படக்கூடிய செலவுகள், அதை செயல்படுத்த தேவையான கால அளவு, யார் யாருக்கு முன்னுரிமை மாதிரியான விஷயங்களும் விரிவா ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க தலைமைச் செயலக வட்டாரத்தினர்.